Hi friends, நான் உங்க Tutor Stanley. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் எக்ஸல் VBA ல ஆட்டோ ஃபில்டரிங் பண்ணிட்டு அந்த ஃபில்டரிங் டேட்டாவை இன்னொரு ஷீட்ல எப்படி நம்ம பேஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இது கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி அதுல என்ன பண்றேன்னா இங்க பாருங்க இந்த அவுட்புட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். இப்போ இந்த ஷீட்ல என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு. இந்த டேட்டாவை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. என்னோட மேக்ரோவை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் மெயில் இருக்கோ அதெல்லாம் ஃபில்டர் ஆயிட்டு எனக்கு ஷீட் 2ல வந்துடும். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னோட அவுட்புட் ஷீட்ல இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஷீட் 2ல வந்து எனக்கு மெயில் எல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நாம எப்படி ஆட்டோ ஃபில்டர் நம்ம கிரியேட் பண்ணி இன்னொரு ஷீட்ல அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க நான் ஒரு சாம்பிள் டேட்டா செட் நான் கொடுத்திருக்கேன். இதுல யூசர் நேம் இருக்கு, and then ஜெண்டர் இருக்கு, அதுக்கு அப்புறம் ஏஜ் இருக்கு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்கு, and then சிட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இத வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயில் எந்தெந்த யூசர் வந்து மெயிலா இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு ஷீட் 2ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். ஓகேங்களா? சோ அது எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ இதுல பாருங்க நான் என்ன பண்றேன், என்னோட டெவலப்பர் ஆப்ஷன்ல என்னோட விஷுவல் பேசிக் எடிட்டர் நான் ஓபன் பண்ணிக்கிறேன், அல்லது ஆல்ட் F11 பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எடிட்டர் ஒன்னு ஓபன் ஆகும். சரிங்களா? இது நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கோட் நீங்க டைப் பண்ணலாம். சரிங்களா? இப்போ உங்களோட ப்ரொசீஜர், உங்களோட ஸ்டோர் ப்ரொசீஜர் அல்லது ஸ்டோர் ப்ரொசீஜர் சொல்லக்கூடாது, உங்களோட ப்ரொசீஜர் நீங்க என்ன பண்ணுங்க சப் அப்படின்னு போட்டுக்கோங்க. சப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆட்டோ ஃபில்டர் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஆட்டோ ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? ஆட்டோ ஃபில்டர்ஸ்னு ஒன்று கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம எடுத்து அதை மெயில் மட்டும் ஃபில்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒர்க் ஷீட்டுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிப்போம். டிம் ஷீட் SHன்னு வச்சுக்கிறேன். ஆஸ் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒர்க் ஷீட். அண்ட் தென் இந்த ஷீட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஷீட் 1 நம்ம செட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதுக்காக செட் SH equal to இந்த ஒர்க் ஷீட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இந்த ஒர்க் புக், திஸ் ஒர்க் புக்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் புக். ஓகேங்களா? ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க் புக் உள்ள இருக்கிற ஷீட் 1. ஓகேங்களா? ஷீட் 1 அப்படி நீங்க கொடுத்தா போதும். அந்த ஷீட் 1 இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த SH குள்ள உங்களுக்கு செட் ஆயிடும். ஒர்க் ஷீட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள நம்ம கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஷீட் 1 நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து மேனுவலா நான் ஏதாவது ஒரு ஃபில்டர் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், Ctrl+Shift+L கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்டர் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி மேனுவல் ஃபில்டர் டிஃபால்ட்டா இருந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மெயில் மட்டும் நான் செலக்ட் பண்றேன், மேனுவல் ஃபில்டர் இந்த மாதிரி டிஃபால்ட்டா இருந்ததுன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இது ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம வந்து கோட்ல ஈஸியா நம்மளால எழுத முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கரண்ட் ஷீட்ல இருக்கிற ஆட்டோ ஃபில்டர் மோட ஆட்டோ ஃபில்டர் மோட வந்து ஃபால்ஸ் ஆக்கிடுங்க. ஃபால்ஸ் மீன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நான் ஃபால்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். அண்ட் தென் SH டாட் யூஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ டேட்டாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏல வந்து பாத்தீங்கன்னா 11 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்லயும் 11 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். A to F 11 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரேஞ்ச் தான் நம்ம யூஸ்ட் டேட்டா நம்ம சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எக்ஸல் VBA வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் யூசர் டைப் பண்ணிருக்க ரேஞ்ச் எல்லாத்தையுமே அதுவா செலக்ட் பண்ணிக்கும். அது யூசர் ரேஞ்ச்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஆட்டோ ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ நம்ம 2 பாராமீட்டர் பாஸ் பண்ண போறோம். ஒன்னு என்னன்னா என்ன கிரைட்டீரியா, இப்போ பாருங்க நான் இப்போ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீமேல் ஃபில்டர் பண்றேன். எனக்கு 3வது காலம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் காலம்ல ஃபீமேல் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஃபில்டர் ஆயிருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ரோ ரன் பண்ணும்போது எனக்கு 3வது காலம் கமா எனக்கு மேல் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு ஃபில்டர் ஆகணும். அதை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதை போட்டு இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க. இந்த கமாண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு மேல் எல்லாம் இங்க ஃபில்டர் ஆயிடும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளான வே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா நம்ம இந்த VBA கோட் யூஸ் பண்ணி ஈஸியா உங்களால ஃபில்டர் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டாஸ்க் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ இந்த மெயில் ஃபில்டரான டேட்டா எனக்கு ஷீட் 2ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிள். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, நான் என்னோட ஷீட் 2ல பாருங்க A1 அப்படின்ற
அப்படின்ற இந்த இடத்துல எனக்கு வைக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஷீட் 2க்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட VBA அவுட்புட்டில் வந்து பாருங்க இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் என்னோட ஷீட் 1க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ண மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ஷீட் 2க்காகவும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிம் ஓ ஷீட் நான் வச்சுக்கிறேன் ஓ ஷீட்னா அவுட்புட் ஷீட்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இதை நான் செட் பண்ணிக்கிறேன் செட் ஓ ஷீட் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக் இப்போ நான் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஒர்க் புக் ஓகேங்களா அதுக்குள்ள இருக்கிற ஷீட்ஸ் அதுக்குள்ள இருக்கிற ஷீட் 1 சாரி ஷீட் 2க்கு தான் வரணும் ஸோ ஷீட் 2 அவுட்புட் நான் கொடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஃபில்டர் மோட நம்ம கேன்சல் பண்ணியாச்சு நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு இந்த ஃபில்டர் பண்ண ரேஞ்சை ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் நம்ம காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ண முடியும் என்னன்னா இந்த கரண்ட் ஷீட் எஸ்ஹெச் ஷீட் 1 இருக்கு பார்த்தீங்களா அந்த ஷீட் 1ல இருக்கிற யூசர் ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா யூஸ்டு ரேஞ்சை நான் காப்பி பண்ணுறேன் இப்போ நமக்கு ஃபில்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இதுதான் யூஸ்டு ரேஞ்சாக அது எடுத்துக்கும் ஓகேங்களா நார்மல் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம டைப் பண்ணிருக்க எல்லாமே யூஸ் ரேஞ்சா எடுத்துக்கும் ஓகேங்களா இன் கேஸ் அது ஃபில்டர்ல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா இத தான் யூஸ் ரேஞ்சா எடுத்துக்கும் பாத்தீங்களா இந்த செலக்ஷன் மோட்ல உங்களுக்கு டிஃபரண்டா தெரியுது சோ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த யூஸ்ட் ரேஞ்சை காப்பி பண்ணி நம்மளோட அவுட்புட் ஷீட் இருக்கு பாத்தீங்களா அவுட்புட் ஷீட்ல வந்து நாம வச்சுக்கலாம் ஓகேங்களா அவுட்புட் ஷீட் டாட் ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் என்னோட A1 செல் A1னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல எனக்கு பேஸ்ட் ஆயிடும் சரிங்களா இப்போ A1 அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த கமாண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க இப்போ பாருங்க ஃபீமேல்ல இருக்குங்களா எனக்கு இந்த கமாண்ட் நான் ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிடுச்சு சாரி இங்கே பாருங்க ஒரு எரர் வச்சிருக்கேன் A1 வச்சுக்கோங்க சேவ் பண்ணுங்க இப்போ ஃபில்டர் ஆன உடனே பாருங்க உங்களுக்கு வந்து ஷீட் 2ல வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேஞ்ச் மட்டும் காப்பி ஆகி வந்துரும் சரிங்களா இப்போ வேணா உங்களுக்கு நான் மறுபடியும் delete பண்ணி காட்டுறேன் மறுபடியும் இது delete பண்ணிடுறேன் இப்போ ஷீட் 2ல எதுவுமே இல்ல ஓகேங்களா இப்போ நம்ம கோடை நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண போறேன் இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்டை நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு செட் பண்ணிக்கிட்டேன் செகண்ட் ஷீட்டுக்கு ஒன்னு செட் பண்ணிக்கிட்டேன் இன் கேஸ் ஃபர்ஸ்ட் ஷீட்ல ஏதாவது ஃபில்டர் இருந்தா அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்றேன் எனக்கு தேர்ட் காலம் மேலா இருந்தா அந்த யூசர் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணி ஷீட் 2 மீன்ஸ் இந்த ஓ ஷீட் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த ஷீட் 2 ரேஞ்ச் A1ல இந்த ஷீட்ல இங்க வந்து பேஸ்ட் பண்ண சொல்றேன் ஓகேங்களா இப்போ இது நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் பாருங்க அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இங்க பேஸ்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா இது ஒரு கான்செப்ட் இப்போ இதுல வந்து எனக்கு பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபில்டரிங் ரிமூவ் ஆயிடணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் சேம் அதே மாதிரி தான் ஆட்டோ ஃபில்டர் மோட நான் என்ன பண்றேன் ரிமூவ் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ இங்க பாருங்க இப்போ இத ஃபீமேல் நான் வச்சுக்கிறேன் ஃபீமேல் நான் மாத்திடுறேன் எனக்கு ஃபீமேல் எல்லாம் ஃபில்டர் ஆயிட்டு எனக்கு காப்பி ஆயிட்டு எனக்கு ரிமூவ் ஆயிடும் சரிங்களா இதை எக்ஸிக்யூட் பண்றேன் எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு பாத்தீங்களா எனக்கு ஃபீமேல் வந்துருச்சுங்களா ஆனா இங்க பாருங்க ப்ரீவியஸ் டேட்டா மேல் இருக்கு அப்படி இது என்னன்னா எனக்கு 4 ரெக்கார்ட் மட்டும் ஃபீமேல் இருக்குன்னா பலஸ் எனக்கு ஓவர்ரைட் ஆனதுனால இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே இருக்கு ஓகேங்களா சோ இதையும் நீங்க கிளியர் பண்ணிடுங்க கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிளியர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட்டா இருக்கிற ஷீட் 2ல இருக்கிற எல்லா டேட்டாவும் delete பண்ணிடலாம் ஓகேங்களா அதை எப்படி delete பண்ணலாம்னா இப்போ நீங்க இங்க பாருங்க இந்த இடத்துல ஷீட் 2க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுங்கன்னா ஓ ஷீட் டாட் யூஸ்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிருக்க ரேஞ்சை delete பண்ணிடுங்க delete கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பலஸ் delete ஆயிடும் சரிங்களா இத சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க பலஸ் delete ஆயிடுச்சு எனக்கு புதுசா வந்துருச்சு ஓகேங்களா இப்போ பாருங்க நான் ஃபுல்லா நான் கிளியர் பண்ணிடுறேன் எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ மேல் மட்டும் தான் வேணும் அப்படினா நம்ம கோட்ல இந்த இடத்துல கண்டிஷன்ல நம்ம மேல் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இத எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேல் ஃபில்டர் ஆயிடுச்சு ஃபில்டர் ஆன டேட்டா உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன் கேஸ் ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க Thank you friends எங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க and நாங்க அப்லோட் பண்ற வீடியோவோட இமிடியேட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க